லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினால இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிற ஒரு மனுஷனால அவனுடைய வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார். அவர் வீட்டுக்கு அழைக்கப்படும் பொழுது அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த சீமோனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றார், இயேசு கால்களை கழுவுவதற்கு அவர் தண்ணீர் கொடுக்கல, இயேசுடைய பாதத்தின் அண்டையில் உட்காரல, ஒன்றும் செய்யலை, சும்மா இயேசுவை அழைத்தார், அவ்வளவுதான். ஆனால் இயேசு வந்தது முதற்கொண்டு ஒரு அம்மையார், ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இயேசுடைய காலண்டையில் உட்கார்ந்து, பாதத்தின் அருகே உட்கார்ந்து, அந்த அம்மாவுடைய கண்ணீரினால இயேசுடைய காலை நினைக்கிறார், தலைமுடியினால துடைக்கிறார், முத்தமிடுகிறார், விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை உடைத்து இயேசுடைய பாதத்தின் அண்டையில் ஊற்றுகிறார். அநேகர் சொல்றாங்க, இந்த அம்மா எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை, ஒரு சென்ட், ஒரு பெர்ஃப்யூமை இவள் உடைத்து ஊற்றுகிறார், இதை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்பதாக யூதாஸ் காரியத்தை கூட நினைக்கிறார். அப்போதான் இயேசு சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என் மேல் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்பதாக இயேசு உணர்ந்து சொல்லுகிறார். அது வரைக்கும் அந்த ஸ்திரீனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு மன்னித்தார், விபச்சார பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அது வரைக்கும் அந்த ஸ்திரீயுடைய தலைமுடி பாவத்திற்கு அநேகரை கவர்ந்து இழுக்கும்படியாக அவள் முடியை ஜோடித்திருப்பார். அவள் கண்களில் தேவையில்லாத இந்த மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும்படியாக அலங்கரித்திருப்பார். அவளுடைய முகத்தை எல்லாம் அலங்காரப்படுத்தியிருப்பாள், மற்றவர்களை, ஆண்களை பாவத்திற்குள்ளாய் கவர்ந்து இழுக்கும்படியாக. ஆனால் இயேசு தன்னுடைய பாவத்தை மன்னித்த பிறகு, இயேசு மேல அந்த அம்மா அன்பு செலுத்த ஆரம்பித்த பிறகு, அந்த அம்மா எந்த கண்களினால மற்றவர்களை கவர்ந்து இழுத்தாலோ அந்த கண்கள் இந்த கண்ணீரினால இயேசுடைய பாதத்தை நனைத்தார். இந்த தலைமுடியை கொண்டு வந்து துடைத்தார். அவளுடைய சரீரத்தில் அவள் வைத்திருந்த நல்ல வாசனை உள்ள திரவியங்களை யூஸ் பண்ணியிருப்பா மற்றவர்களை பாவத்திற்காக இழுப்பதற்கு. ஆனால் இப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்களா, அவ்வளோ பெர்ஃப்யூம் எல்லாம் இயேசு அப்பாவுடைய காலில் உடைச்சு ஊற்றுறா. பாருங்க, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவரை தவிர இந்த உலகத்தில் விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை என்பதை உணர ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுப்பாக்காக எதை வேணாலும் கொடுக்க, எதை வேண்டுமானாலும் செய்யும்படியாக நீங்கள் எழும்ப ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற அன்பு என்னை அதை செய்யும்படியாக என்னை ஊந்து தள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எந்த மனுஷன் இயேசுவை நேசிக்கிறானோ, எந்த நபர் இயேசுவை நேசிக்கிறார்களோ, எல்லாவற்றை விட உலகம் அவர்களுக்கு பெரிதாக இருக்காது, பணம் பொருள் பெரிதாக இருக்காது. அவங்க கண்கள் எல்லாம் இயேசு மேல பதிக்கப்பட்டிருக்கும். இயேசு ஒருவர் தான் என் வாழ்க்கையில மிக உயர்ந்தவர் என்பதாக அவருக்கு மட்டும் முதல் ஸ்தானத்தை கொடுத்து, அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, எதை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு அவர்கள் எழும்பி ஓடுவதை நம்மால பார்க்க முடியும். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிப்பீங்கன்னா அவருக்காக நீங்க எதை வேண்டுமானாலும் கொடுப்பீங்க, எதை வேண்டுமானாலும் செய்ய எழும்புவீங்க. பாருங்க, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு கண்கள் காணாததும் காதுகள் கேட்காததும் மனுஷனுடைய இருதயம் உணராதபடிக்கு இருக்கிற பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமா. உன் வாழ்க்கையில ஏன் இது நடந்தது, ஏன் எனக்கு இது கிடைக்கல என்று சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, சகலமும் நான் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே நான் செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க இயேசுவை நேசிக்கிறபடினால. நீங்க இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பாவம் உங்களுக்கு அருவருப்பாய் தோன்ற ஆரம்பிச்சிடும்.
உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு பெரிதாக தோன்றாது. மற்றவர்கள் என்னை என்ன நிந்தித்தாலும் சரி, நான் இயேசுவுக்காக ஓடுவேன் என்பதாக உங்களால சொல்ல முடியும். ஆர் யூ ரியலி பீயிங் எ கிரைஸ்ட் லவர் ஆர் த வேர்ல்ட் லவர்? நீங்க உலகத்தை நேசிக்கிற நபரா அல்லது இயேசுவை நேசிக்கிற நபரா? இந்த செய்தி உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தரை நேசிக்கிறவன் கர்த்தருக்காக சகலத்தையும் சகிப்பான். கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து ஓட ஆரம்பிச்சிருவான். தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆராதனை வீரர்கள் உண்டு, இந்த நாட்கள் நல்ல பிரசங்கியார்கள் உண்டு, பலர் உண்டு. ஆனா இயேசுவை நேசிக்கிற, உண்மையாய் 100% நேசிக்கிறவர்கள் வெகு சிலர் மட்டும்தான் உண்டு. பி எ கிரைஸ்ட் லவர். நீங்கள் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு எதுவாக தான் செய்து முடிப்பார். பேதுருவை கர்த்தர் கேட்கிறார், பேதுருவே, யோனாவின் குமாரனாக சீமோனே, இவர்கள் எல்லாரையும் நீ என்னை நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே என்று சொல்றார். லாஸ்டா சொல்றார், ஆண்டவரே நீங்க சகலத்தையும் அறிவீர்கள். இயேசு சொன்னார், பேதுருவே, அப்படின்னா நீ ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. நீங்கள் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்வீங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க, கர்த்தருக்காக ஓடுவீங்க, கர்த்தருக்காக வாழ்வீங்க. பி எ கிரைஸ்ட் லவர். அப்படிப்பட்டவர்களை உலகம் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். நீங்கள் செய்கிறதை உலகமெங்கும் அறிவிக்கப்படும். உலகமே திரும்பி பார்க்கும். யாரை தெரியுமா? கிரைஸ்ட் லவ்வரை. அல்லேலூயா. இயேசு மேல அன்பு கூறுகிறவனை உலகமே திரும்பி பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். சோமன்லாமா. பரலோக பிதாவே, நாங்கள் பண ஆசை கொண்டவர்களாக, பணத்தை நேசிக்கிறவர்களாய், உலகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். நாங்கள் மிகவும் உம்மை அன்பு கூற எங்களுக்கு கிருபைத்தாரும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.